தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எதிரியற்ற உயர்வு. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. ஜெபிப்போம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் சகல அதிகாரமும் வைத்திருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலும் கூட துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உலக வாழ்க்கையிலே உபத்திரவம், வியாகுலம், துன்பம், நாசம், மோசம், பட்டயம் எங்களுக்கு எதிராக வந்தும் கூட கர்த்தாவே, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாவுக்கு கட்டளையிட்டவர் எங்களுக்கும் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிற அன்புக்காக நன்றி. சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வசனம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதியின் முழு வெளிப்பாடாக உள்ளது. யோசுவா கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். மோசேக்கு பிறகு அவர் இருந்த இடத்தில் யோசுவாவை இருக்க செய்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை கொடுத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவாவுக்கு கொடுத்த பாதுகாப்பும் வாக்குறுதியும் தேவனுக்குள் தேவனோடு சேர்ந்து அவர் சித்தம் செய்யும் நமக்கும் சுதந்திரித்து கொள்ள முடியும். பவுல் கூறுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்வில் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்முடன் இருக்கும்போது எதிரிகள் இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவோம். ஆவியால் நடத்தப்படும் வாழ்க்கை தைரியத்தையும் அமைதியையும் தரும். யாரும் எதிர்க்க முடியாத வாழ்க்கை என்பது அழைப்பையும் கிருபையையும் நம்பும் வாழ்க்கையாகும். பிரியரே, ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இந்த ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரராய் சேவை செய்தார். ஆனால் அவரது ஜெப வாழ்வும் ஊழியத்திற்கு உதவி செய்தலும் பொறுப்புள்ளவராய் இருந்தார். எனவே அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். அவர் முகம் தேவ தூதரின் முகம் போல் இருந்தது. அவரது சாட்சியின் வாழ்வு ஒரு பவுலை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. நாமும் சேவை செய்ய தொடங்கினால் கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஆமென்.